பாடசாலை பேசப்படுகின்ற நிலைக்கு கொண்டு வருகின்ற பரீட்சைகள் 3 பரீட்சைகள் இருக்கின்றன. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை, அதே போன்று ஓயல் பரீட்சை, உயர்தர பரீட்சை என்று 3 பரீட்சைகளும் பாடசாலையின் அடைவு மட்டத்தை பாடசாலை பேசப்படுகின்ற அளவுக்கு மாற்றுகின்ற பரீட்சைகள். அந்த அடிப்படையிலே தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை இந்த வருடத்திலே உயர் சித்தி மூலம் எமது பாடசாலை இந்த பிராந்தியத்திலே பேசப்பட்டிருக்கின்றது. இப்போது 2ஆவதாக இருக்கின்ற அடுத்த பரீட்சை தான் நீங்கள் எழுத இருக்கின்ற ஓயல் பரீட்சை. இந்த ஓயல் பரீட்சையிலும் நைனேக்கள் கூடுகின்ற போது, சித்தி வீதம் கூடுகின்ற போது, அந்த சந்தர்ப்பத்திலும் எமது பாடசாலை பேசப்படும். அது மாத்திரமல்லாது இந்த ஓயல் பரீட்சை பெறுவதுதான் மாணவனுடைய எதிர்காலம் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்ற ஒரு பரீட்சை. ஏஎல் பரீட்சைகளை பாடத்துறையை தெரிவு செய்வதற்கும் அது பங்களிப்பு செய்யும். இந்த ஓயல் பரீட்சை சிறப்பாக அமைந்து விட்டால் பெரும்பாலும் மற்ற எல்லாமே சிறப்பாக அமையும். இருந்த போதிலும் ஓயல் பரீட்சையிலே 9 எடுத்த மாணவர்கள் ஏஎல் பரீட்சையிலே சித்தி அடையாமல் போன சரித்திரங்களை பார்த்திருக்கின்றோம். ஓயல் பரீட்சையிலே 5 எடுத்த அல்லது 3 எடுத்த மாணவன் ஒரு பொறியியலாளராக வந்த சரித்திரங்களும் இருக்கின்றது. அதாவது ஏஎலுக்கு போன பின்பு அங்கு இயங்குவதை பொறுத்துத்தான் உங்களுடைய அடைவு வாழ்க்கையை தீர்மானிக்கப்படுகின்றது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அவை இந்த மாணவர்களுக்குரிய சகல அலகுகளும் விஞ்ஞானத்தை பொறுத்த மட்டிலே சகல அலகுகளும் பூரணமாக கற்பிக்கப்பட்டிருக்கின்றன. பரீட்சை வினாத்தாள்கள் மீட்டல்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. வலயத்தினால் கருத்தரங்குகள் நடத்தப்பட்டிருக்கின்றன. அவை சிறப்பாக நீங்கள் தயார்படுத்தப்பட்டிருக்கின்றீர்கள். சிறப்பான அடைவை பெற்று தருவீர்கள் என்ற ஒரு நம்பிக்கை எமக்கு இருக்கின்றது. கடந்த ஆண்டிலே எமது பாடசாலையிலே விஞ்ஞான பாட சித்தி வீதம் 100 வீதம். அந்த விடயங்களை கொண்டு சகலரும் சித்தி அடைந்து 100 வீத பெறுவேற்றை நீங்கள் பெற்று தருவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அதுக்காக இறைவனிடம் நானும் பிரார்த்தனை. கருத்தரங்குகளை நடத்துவதற்காக அந்த வளவாளர்களில் என்னையும் ஒருவராக தெரிந்தெடுத்தார்கள். பல பாடசாலைகளிலே கருத்தரங்களை மாணவர்கள் தொடர்ந்து வருகின்ற பரீட்சைகளிலும், அதாவது இந்த ஓயல் பரீட்சையிலே சிறந்த பெறுவர்களை பெற வேண்டும். அவர்கள் சிறந்த அடைவை பெற்று பல துறைகளிலும் அவர்கள் மிளிர வேண்டும் என்று நான் இந்த சந்தர்ப்பத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பிக்கின்ற ஒரு அழகுபடுத்துகின்ற செயற்திட்டத்தை எங்கள் அதிபர் அவர்கள் முன்வைத்தார்கள். அதிலே இந்த மாணவர்களை நாங்கள் வேண்டிக் கொண்ட போது அவர்கள் கோள் மண்டலம் இருக்கின்ற ஒரு பெனர் ஒன்றை அவர் எல்லோரும் சேர்ந்து அன்பளிப்பு செய்தார்கள். அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.